மாணிக்க வாசகர் சிவபெருமானை பார்த்து கொண்டாடும் போது என் அம்மா மாதிரி என்னுடைய அம்மாவுக்கும் ஒருபடி மேலன்னு சொல்றார் கருணைக்கு. இந்த சனாதன தர்ம திருவிழால நம்ம எல்லாரும் இணைஞ்சு கொண்டாடுகிறோம். சனாதன தர்மத்தினுடைய வலிமையே என்னன்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்க கூடியது, எந்த பேதமும் பார்க்காதது. இதுல பணக்கார ஏழை பாமரன் பண்டிதன் எந்த வர்ணாசிரம பேதமும் இல்லாம நாம் எல்லோரும் சனாதனிகள் என்ற ஒரே மூச்சு காற்றுக்காக திரண்டிருக்கக்கூடிய இந்த சனாதன தர்ம திருவிழாவில் இப்போ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பார்த்தோம். காஷ்மீரில் இருந்து வந்த இந்த எம்எல்ஏக்கு சென்னையிலேயே ஒரு மரியாதை செலுத்தணும். அவங்க காஷ்மீர்ல இருக்காங்க, நம்ம போய் காஷ்மீர்ல குடியேற போறது இல்ல, நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னா அதுதான் சனாதன தர்மம், பெண்ணை போற்றக்கூடியது. சுவாமிஜி ஒரு நிமிஷம் அவர்களுக்கு புஷ்பத்தை போடும் போது எனக்கு ஒரு க்ஷணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி சாரதா தேவியை கொண்டாடி மகிழ்ந்தாரோ அது போல ஒரு கணம் தோன்றியது. பெண் என்பவள் ஆணுக்கும் மேலாக என்று ஆண்களே ஒத்துக்கொள்ளக்கூடியது சனாதன தர்மம். ஈக்குவல் அப்படின்னு கொண்டாடக்கூடியது திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம். ஆனா ஈக்குவல் கிடையாது சொல்லுவோம் இல்லையா, அப்படிதான் ஆனா இல்ல அப்படின்னு. ஒரு தாயாய் சகோதரியாய் தாரமாய் மகளாய் மருமகளா வந்த போது கூட என் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா அப்படின்னு போற்றக்கூடியது சனாதன தர்மம். ஒரு பேத்தி பிறந்ததுன்னா ஐயோ பொன் குழந்தையான்னு நினைக்காம என் வீட்டுக்கே மகாலட்சுமி வந்திருக்கா, பாலா திரிபுர சுந்தரி வந்திருக்கா என்று கொண்டாடக்கூடியது சனாதன தர்மம். கல்விக்குரிய தெய்வமே பெண்தான், செல்வத்துக்குரிய தெய்வமே பெண்தான், வீரத்திற்குரிய காளியே பெண்தான் அப்படின்னு கொண்டாடக்கூடியது நம்முடைய தர்மம். இந்த போஸ்டர் வந்த உடனே எனக்கு நிறைய கால் வந்தது. சனாதன தர்மத்தை பத்தி பேச போறியாமே யாருமே கேட்கல, கேட்டது எல்லாரும் அரசியல் பேச போறியாமேன்னு. அப்போ இத சொல்லும் போது எனக்கு ஒரு அமரர் சோவினுடைய வரலாற்று காவியமான வாஷிங்டனில் நல்ல தம்பி, நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்னு தெரியல, அதுல ஒரு டயலாக் வரும். இந்த நல்ல தம்பி வாஷிங்டன் போவார். வாஷிங்டன் போயிட்டு அங்க ஒரு இங்கிலீஷ் ஆக்டர் இருப்பார். அந்த இங்கிலீஷ் ஆக்டர் கிட்ட ப்ளீஸ் ஜாயின் பாலிடிக்ஸ் அப்படிம்பார். அப்போ உடனே அந்த இங்கிலீஷ் ஆக்டர் சொல்லுவார் ஐ டோன்ட் வாண்ட் டு என்டர் பாலிடிக்ஸ் அப்படிம்பார். உடனே இதை சொன்ன உடனே இந்த நல்ல தம்பி சொல்லக்கூடிய பதில் எனக்கு சிரிப்பு தரும். ஐ டோன்ட் வாண்ட் டு என்டர் பாலிடிக்ஸ்னு அவர் சொன்ன உடனே இவர் சொல்லுவார் யூ நீட் நாட் என்டர் பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் will enter you அப்படின்னார். You need not enter politics, politics will enter you அப்படின்னு சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. நான் சனாதன தர்மத்தை பத்தி தான் பேச போறேன்னாலும் அரசியல் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா சனாதன தர்மமே அரசியலாக்கப்பட்டு விட்டது. அந்த கேலி கூத்து இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திண்மையை அந்த மாற்றத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும். அதுக்குதான் இப்ப ஏற்பட்ட பெரிய பெரிய திருவிழாக்கள்லாம் கொண்டாடப்படுறது. இன்னைக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு நிகழ்ச்சி. இதுல எல்லாரும் பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸ் பேசக்கூடியவர்களாம். இதுல ரொம்ப சின்னவ அப்படின்னா அறிவிலையும் வயசுலையும் நான் மட்டும்தான். இவர்கள் அனைவருடைய திருப்பாதத்தையும் பணிந்து இந்த ஒரு 30 நிமிஷம் சனாதனம்னா என்ன, சனாதனம் என்பது யாதெனில் அப்படிங்கிறதையும், சனாதனம் இன்றைக்கு எப்படி கேலிக்கூத்தாக்கப்பட்டிருக்கிறது, எனினும் அந்நிய ஆக்கிரமிப்பையே எதிர்த்து பட்டொளி வீசி பறக்கக்கூடிய சனாதனம் இந்த மாய பிம்பத்துக்கெல்லாம் அடங்காது அப்படிங்கிறத பத்தியும் இந்த 30 நிமிஷம் பார்க்க போறோம். சார் எப்பவுமே இந்த சனாதன தர்மம்னாலே ஒரு 4-5 பாயிண்ட் வச்சிருப்பான். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதே பாயிண்ட் சொல்லுவான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு சமூகத்தை மட்டுமே தூக்கி நிறுத்தி பேதம் காட்டுவது சனாதனம் இல்லையா? நீங்க Facebook ஓபன் பண்ணாலே தெரியும். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட இயக்கங்களுடைய முயற்சியால தான் பெண் சுதந்திரம் கிடைச்சது. அது வரைக்கும் எல்லாம் கணவன் போன உடனே பொட்டு பொட்டுன்னு குதிச்சு குதிச்சு செத்து போயிடுறா, சதி இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பெண்ணை அடைச்சு வச்சிருந்தா, நாங்க தான் எல்லாரையும் திறந்து விட்டோம் கூட்டு சாவியெல்லாம் போட்டு அப்படின்னா. நான் பிரதானமாக கதாகாலட்சேபம் செய்யக்கூடியவள் அப்படிங்கறதுனால இந்த சனாதன தர்மத்துல கிரந்தங்கள்ல நம்முடைய புனித நூல்கள்ல என்னென்ன எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த சனாதன தர்ம திருவிழாவில் சனாதனம் என்றால் என்னன்னு எல்லாரும் சொல்ல போகிறார்கள்.
அதுக்கு ஒரு ஆரம்பமாக அடியனுடைய பேச்சு இருக்கும். எந்த தர்மத்திலையும் இல்லாத ஒரு பெரிய பெருமை நம்முடைய சனாதன தர்மத்துக்கு உண்டு. என்னன்னா எந்த தர்மத்தை எடுத்து போமே அங்க கடவுள் தான் பெரிய ஆள், காட் இஸ் சுப்ரீம் அப்படிமா. ஆனா இந்த சனாதன தர்மத்தில் மட்டும்தான் கடவுளை விட கடவுளுடைய நாமம் உயர்ந்தது, அந்த நாமத்தை விட அந்த நாமத்தை சொல்லக்கூடிய பக்தன் அடியவன் உயர்ந்தவன், அதை விட தலை சிறந்தது இந்த அடியவனுடைய கால ஒரு சின்ன தூசு விட்டு இருந்தா அது இறைவனை விட பெரியதாக கொண்டாடப்படுகிறது. பெரியது கேட்கின் விருதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகன் படைப்பு நான் முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடலோ குறுமுனி அங்க இல்லடக்கம் குறுமுனியோ கலசத்துள்ளடக்கம் கலசமோ புவியில் சிறுமண் புவியோ அரவினுக்கு ஒரு கல்பாரம் அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ இறைவர் பாகத்துடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ள தடக்கம் தொண்டர்த்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. இப்படி கடவுளை விட கடவுளை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு மேன்மை கற்பிப்பது சனாதன தர்மம். எந்த வர்ணாசிரம பேதமும் கிடையாது, பணக்காரன் ஏழைங்கிறது கிடையாது, பாமரன் பண்டிதன்கிற பேதம் கிடையாது, எந்த பேதமும் இல்லாம கொண்டாடக்கூடியது. சரி, சனாதன தர்மம் சனாதன தர்மம்ங்கிறோமே, இந்த சனாதனம் அப்படின்னா என்ன? ரொம்ப எளிமையானது, வாழ்க்கை முறை, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், வாழ்க்கை முறை. எப்படி ஒரு அறநெறி சட்டம் அப்படின்னா தமிழ் அகராதி சொல்கிறது. ஒரு ஆரம்பமும் முடிவும் இல்லாதது எதுவோ அது சனாதன தர்மம், எது நித்தியமாக உள்ளதோ அது சனாதன தர்மம், எதை கொண்டு இறைவனை அடையலாமோ அது சனாதன தர்மம் அப்படின்னு. அப்ப காலமற்ற தார்மீக மதிப்புகளுடைய குறியீடாக சனாதன தர்மம் கொண்டாடப்படுகிறது. சனாதன தர்மத்துக்கு ஜாதி கிடையாது, சனாதன தர்மத்துக்கு மதம் கிடையாது, சனாதன தர்மத்துக்கு இனம் கிடையாது, சனாதன தர்மத்துக்கு மொழி கிடையாது. அதனாலதான் நம்ம கொண்டாடி வச்சுக்கிறோம். எதுவுமே கிடையாது. பாரில் உள்ள மனிதர்கள் அனைவரும் ஒன்றே என்று போற்றக்கூடியது சனாதன தர்மம். இப்படி தமிழ் அகராதியில சனாதன தர்மத்துக்கு இதுதான் அர்த்தம். ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் நாங்க தான் தமிழறிஞர்கள் சொல்லிக்கொண்டு அர்த்தத்தையே பேத்து மாத்து பண்ணக்கூடிய இந்த காலத்துல இருக்கோம். சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டுமே தெய்வ மொழிகள், ரெண்டுக்கும் ஒண்ணு சளைச்சது இல்ல. சம்ஸ்கிருதத்தை கேட்டா சம்ஸ்கிருதத்தை பேசினா கசக்கும், உருதுவை கேட்டா இனிக்கும். இந்த ரெண்டு மொழிகள்ல இல்லாத ஞானம் வேற எதுலயுமே இல்ல, அடிச்சு சொல்லலாம். சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் இல்லாத ஞானம் வேற எதுலயுமே இல்ல. சனாதன தர்மத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். ஸ்ரீமத் பாகவத புராணத்துல 7வது காண்டத்துல 11வது அத்தியாயத்தினுடைய 2வது ஸ்லோகம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே ஆதாரத்தோட தான். இது எதுவுமே 0.01% கூட என்னோட சொந்த கருத்து கிடையாது. பாகவதத்துல 11வது சாப்டர்ல 2வது ஸ்லோகத்துல சனாதன தர்மம் என்றால் என்ன என்று அர்த்தம் கூறப்படுகிறது. சனாதன தர்மம்னா என்னன்னு சொல்றாருன்னா, இது நாரத முனிவருக்கும் ராஜா யுதிஷ்டிர தர்மருக்கும் இடையிலான ஒரு உரையாடல். யுதிஷ்டிரவாச்ச பகவன் ஸ்ரோதுமிச்சாமி நிருணாம் தர்ம சனாதனம் வர்ணாஸ்ரமயிதும் யத்முத்தாம் யத்முகான் விந்ததே பரம். யுதிஷ்டிர மகாராஜன் கேட்கிறார் நாரதர்கிட்ட, எனது அருமை இறைவா, வாழ்வினுடைய இறுதி இலக்கை அடைவதற்கு சமய கோட்பாடுகள் என்ன? சமய கோட்பாடுகள்னா என்ன? சனாதன தர்மம். சமய கோட்பாடுகள்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் உங்ககிட்ட இருந்து. மனித சமூகத்தினுடைய பொதுவான தொழில் கடமைகள் சனாதன தர்மம்னா என்ன? அதே மாதிரி வர்ணாசிரம அமைப்புங்க கூடிய சமூக மற்றும் ஆன்மீக முன்னேற்ற அமைப்பை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல, இந்த ஸ்லோகத்தில இருந்தே தெரிகிறது சனாதன தர்மம்ங்கிறது எந்த வேறுபாடும் இன்றி எல்லாரும் கடைபிடிக்கக்கூடியது. பாரதம் மட்டும் இல்ல, உலகமே கடைபிடிக்க வேண்டியது சனாதன தர்மம், எந்த பேதமும் இல்லைன்னு. அப்போ சனாதன தர்மம் உலகளாவியது, அது வர்ணாசிரம தர்மத்திற்கு கட்டுப்படாது அப்படிங்கறத அவுட்ரேட்டா சொல்லிதான் உலக மக்கள்லாம் உங்களை அடையணும்னா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம சார்பா யுதிஷ்டிரர் நாரதர் கிட்ட கேட்கிறார். அப்ப நாரதர் என்ன பண்றார், 8வது ஸ்லோகத்தில இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் அதே சாப்டர்ல எப்படி என்ன செய்தால், இந்த சனாதன தர்மத்துல என்னென்ன செய்தால் இறைவனை அடைய முடியும்னு சொல்ற. சத்யம் தயா தபஸ்சௌச்சம் திதிக்ஷேக்ஷா சமோதமகம் அகிம்சா பிரம்மச்சரியம் ச தியாக ஸ்வாத்யாயார்ஜவம். என்னென்ன சொல்றார்? உண்மையா இருக்கணும், எல்லாரும் தானே இருக்க முடியும். கருணையோட இருக்கணும், தவம், தூய்மை, சகிப்புத்தன்மை, சரி மற்றும் தவறுக்கு இடையிலான பாகுபாடு,
மனக்கட்டுப்பாடு, புலன்களை கட்டுப்படுத்துதல், அகிம்சை, பிரம்மச்சரியம், தானம், திருப்தி அடைதல், துறவிகளுக்கு சேவை பண்றது, தேவையற்ற வேலைகளிலிருந்து படிப்படியாக நம்மளை விடுவித்துக் கொள்ளுதல், மனித சமூகத்தினுடைய அனித்தியம் எது நிலையில்லாததோ அதை விட்டு வரது, தேவையற்ற பேச்சை தவிர்த்தல், தான் உடலா அல்லது ஆத்மாவா என்று அறிதல், எல்லா உயிர்களுக்கும் சமமான உணவை பகிர்ந்தளித்தல். ஏகநாத் மகராஜ் கழுதைக்கு கூட சாப்பாடு கொடுத்தார். அது என்னுடைய பாண்டுரங்கன்னு கொண்டாடினார். அப்படி ஒவ்வொரு ஆத்மாவையும் கடவுளுடைய ஒரு பகுதியாக கருதுதல், புருஷோத்தமனுடைய முழுமுதல் செயல்கள்ல தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுதல், ஸ்ரவணம், கீர்த்தனம், சாஸ்ய ஸ்மரணம், மகதாம் கதேகே சேவே ஜீவன திருதாஸ்யம், சக்கியமாத்ம சமர்ப்பணம். பூஜை பண்றது, பிறரை நண்பனாக கொள்ளுதல், இதெல்லாம் நீ பண்ணேன்னா நாரதர் சொல்றார் யுதிஷ்டத்தை, இந்த 30 தகுதிகளும் மனித வாழ்வில் அடையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த தகுதிகளே வெறும்ன நீ யாரா வேணா இருந்துக்கோ, இந்த தகுதிகளே வெறும்னே பெறுவதன் மூலம் புருஷோத்தமனான முழுமுதல் கடவுளை நீ அடைய முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த 30 குணங்களும் நம்மள யாருக்கு இருந்தாலும் நம்ம போய் இறைவனை அடையலாம். இதுதான் செட் ஆஃப் ரூல்ஸ், லைஃப் ரூல்ஸ் which is defined as சனாதன தர்மம் அப்படின்னு. சார் ஒண்ணுமே கவலை இல்லை சார், நீங்க எவ்வளவு காட்டுக்கதல் கத்தினா கூட நீங்க எனக்கு Facebook ஓபன் பண்ணீங்கன்னா, இதோட பாவம் என்னன்னா, நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு கதையை போஸ்ட் பண்ணிருப்பேன் முன்னாள் நாள் சோசியல் மீடியால. மறுநாள் காலம்பரை ஏன்னா நான் சில கமெண்ட்ஸோட தான் முழிப்பேன். அதுல ஒரு 4-5 கமெண்ட் சொல்றேன். ஆரிய வந்தேரி, பார்ப்பன வந்தேரி, ஆரிய அடிவருடி. அதுல என்ன ஹைலைட்னா, டிசைனா பேர் வைப்பான், அதான் ஹைலைட். ஆரிய வந்தேரின்னா யாருன்னா அகத்தியர், ஆரிய அடிவருடி யாருன்னா தொல்காப்பியர். உங்களுக்கு தெரியுமா? ஆரிய அடிவருடி, ஆரிய வந்தேரி, கைபர் கடவாயிலேருந்து வந்தவன். இப்படி தினசா கமெண்ட் போடுவான். ஒரு தரம் போட்ட கமெண்ட் இன்னொரு போட மாட்டான். ஆனா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஓடி போயிடுவான். மறுபடியும் வேற போஸ்ட்ல வந்து கமெண்ட் போடுவான். ஏன்னா அவனுக்கு பதில் சொல்ல திராணி கிடையாது, நேர்பட பேசுறதுக்கு திராணி கிடையாதுங்கிறதுனால இப்படி செய்கிறார்கள். இந்த சனாதன தர்மத்துல பெண்களுக்கு உயர்ந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்களை பார்ப்போம். ரிக்வேதத்துல கூறப்படுகிறது, பெண்ணை விட ஆண், ஆணை விட பெண் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆணை விட பெண் நிலையானவளாகவும் சிறந்தவளாகவும் கருதப்படுகிறாள் அப்படின்னு சொல்கிறது. ரிக்வேதம்ங்கிறது எதோட தொகுப்புன்னா, 329 ஆண்கள் ரிஷிகள் மற்றும் 27 பெண்கள் ரிஷிகர்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் ரிக்வேதம் அப்படிங்கிறது. அப்ப பெண்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறது ரிக்வேதம். ஏன் நம்ம ரிக்வேதத்தையே பாக்குறோம்னா, 4 வேதங்களில் மிக தொன்மையான வேதம் ரிக்வேதம்ங்கிறதுனால ரிக்வேதமே அப்படி சொல்லிட்டுனா பாக்கி வேதம் எப்படி சொல்லிருக்கும் நமக்கு தெரியும். அடுத்தது ரிக்வேதம் 6வது மண்டலம் 61வது சூக்தம் 2வது மன்வந்திரத்துல அழகான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறது. என்னன்னா, ஒரு நதி வலிமையான மலைகளையும் பாறைகளையும் எப்படி உடைக்கிறதோ அப்படி புத்திசாலித்தனமான ஞானமுள்ள பெண்கள் அறியாமையையும் தவறான புரிதல்களையும் அழிக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப கூறுங்கள், ரிக்வேதம் சனாதன தர்மத்தை பெண் அடிமையை வலியுறுத்துகிறதா இல்ல பெண்ணுக்கு பெரிய ஸ்தானம் கொடுத்திருக்கா அப்படின்னு? நம்முடைய பெண்களை கண்ணியமாகவும் உன்னதமான செயல்களாலும் கௌரவிப்போம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடிகிறது. இந்து மதத்தை ஈடுபடுத்துவதற்காக அடிக்கடி உபயோகிக்கப்படக்கூடியது என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுவீங்க, மனுஸ்மிருதி. ஆனா உடனே ஏதாவது டச் பண்ணோம்னா மனுஸ்மிருதி தருவான். ஏன்னா மனுஸ்மிருதிகள் தான் 50 இருக்கு. எந்த மனுஸ்மிருதி ஒழுங்கானதுன்னு அவனுக்கு ஒழுங்கானதை கொடுத்தாலே அவன் எடுத்துக்க மாட்டான். அதனால விதவிதமான மனுஸ்மிருதியில அவனுக்கு சாதகமா இருக்கக்கூடியதை எடுத்துப்பான். ஆனா மனுஸ்மிருதியில 50க்கும் மேற்பட்ட மனுஸ்மிருதிகள் எல்லாமே இடைச்செருகல்களாக வந்தவை, தவறான நடைமுறையை கொண்டவை. ஒரு மனுஸ்மிருதி தான் நாம தர்மத்துல கொண்டாடக்கூடியது. அது குல்லுக்கு பட்டருடைய வியாக்கியானத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனுஸ்மிருதி. அந்த மனுஸ்மிருதியில என்ன ஸ்லோகம் அப்படின்னா, சரி அந்த மனுஸ்மிருதியை எடுத்துக்குவோம். அந்த மனுஸ்மிருதியில என்ன ஸ்லோகம்னா, பெண்களை கௌரவிக்க வேண்டும், அலங்கரிக்க வேண்டும் அப்படின்னு. எத்ர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாஹ யத்ரைதாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாஸ்தத்ர ஃபலாக்ரியாஹ அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கே பெண்கள் போற்றப்படுகிறார்களோ அங்கு அனைத்து தேவர்களும் மகிழ்கின்றனர். ஆனால் அவை இல்லாத இடங்களில் எந்த புனித சடங்கும் எந்த பலனையும் தருவதில்லை அப்படின்னு. சரி, வேதத்துல சில குறிப்பீடுகளை பார்த்தோம். யாக்ஞவல்கிய ஸ்மிருதி ஸ்லோகம் எண் 289, நம்ம நம்பரோடு சொல்றோம், போய் செக் பண்ணிக்கிட்டோம். எண் 289ல ஒரு பெண்ணினுடைய அந்தரங்க விவகாரங்களை பற்றி ஒருவர் பேசினால்
அந்த தகவலின் நெருக்கத்திற்கேற்ப அதற்கு 100 கசையடிகள் இல்லைன்னா 200 கசையடிகள் தரணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதோடைய ஸ்லோகம் இதைத்தான் ராமாயணமும் மகாபாரதமும் சொல்கின்றன. அது மட்டும் இல்லை, இந்த காலத்துல வாழ்ந்த மகாராணி அகில்யாபாய் ஹோல்கர் கணவர் காண்டேராவ் ஹோல்கர் இறந்த பின்பும் மத்திய மற்றும் வடக்கு பாரதத்தை ஆண்டாள் இல்லையா? அது மட்டுமா, இங்கே வேலுமங்கை வேலுநாச்சியார் கணவர் முத்துவிடுகநாத பெரிய உடைய தேவர் இறந்த பிறகு சிவகங்கையே ஆட்சி பண்ணவர். இப்படி பெண்கள் கொண்டாடக்கூடியது 15ஆம் செஞ்சுரியிலலாம் விமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸே கிடையாது யூரோப்லலாம். ஆனா இங்க பெண்கள் நாட்டையே ஆண்டார்கள். அப்பேற்பட்டு பாரதத்தினுடைய வடக்கில் இருந்து தெற்கு வரை சதி அப்படிங்கிறது பொய் அப்படி ஒரு நடைமுறையை ஏற்படுத்தப்படல நம்முடைய புராணங்கள்ல சனாதன தர்மத்தில். ஆனா அந்நிய படையெடுப்பு வந்த பிறகு தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக சில பகுதிகளில் நிகழ்வுகள் அமைந்தன. பொதுப்படையா சொல்ல முடியாது சனாதன தர்மம் சதிய அட்வொகேட் செய்தது அப்படின்னு. சரி, சமூக நீதினா இவங்களோட பாஷையில் என்னன்னா, விதவைகள் மோசமாக நடத்தப்படக்கூடாது, பெண்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அதானே சமூக நீதினு அவங்க பேசுறது அதானே சார்? அப்படின்னா பழைய இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி கணவர் இறந்த பிறகு அவருக்கு சொல்லப்பட்ட அந்த கமெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். திராவிட மாடல் தலைவர் என்ன சொன்னார்? இந்திரா காந்தி, விதவையான இந்திரா காந்தி மறுமணம் செய்து கொள்ள விரும்பினால் தமிழகம் வந்து விதவை மறுமண திட்டத்தின் கீழ் மறுமணம் செய்து கொண்டு இட்லி பாய்லரையும் தையல் மிஷினையும் எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஏன் அவருக்கு இட்லி பாய்லரும் தையல் மிஷினும் இல்லாம இருக்கா? நீங்க தமிழ்நாட்டில் கொடுக்க போறீங்களா? இப்படி இவர்கள் கண்ணியத்தை பத்தி பேசுறதுக்கும் விதவைகள் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கும் வாயே இல்லை சார். சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு இவர்களுக்கு எங்க வாய் இருக்கு? நம்முடைய சனாதன தர்மத்துல ஒரு பெண் குழந்தையையும் தெய்வமாக, தெய்வத்தையும் குழந்தையாக பார்க்கக்கூடியது நம்முடைய கலாச்சாரம். மீனாட்சி அவதாரம் செய்கிறாள் மதுரையில அப்படின்னா, திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் சொல்றார், குறுந்தளிர் மெல்லடி கிடந்த சிறுமணி நோப்புறம் சதங்கை குழறி போங்க நருந்தளிர் போல செய்த செங்கு மழலை இளநகையும் தோன்ற பிறந்த பெரும்பயன் பெரு பொன்மாலை மடியிருந்து ஒரு பெண் பிள்ளையானாள். யார்? மீனாட்சி. அறம் தழுவ நெறி நின்றோர்க்கு மிக போகம் வீடருக்கும் அம்மையம்மான. தெய்வத்தை பெண்ணா பார்க்கக்கூடியது, ஒரு பெண்ணை தெய்வமாக போற்றக்கூடிய கலாச்சாரம் நம்முடைய சனாதன தர்மம். அம்பிகையை பார்க்கும்போது எப்படி கொண்டாடுறோம்? சின்னஞ்சிறு பெண் போல சிற்றாடி உடுத்தி சிவகங்கை கூழத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள். இப்படி பார்த்து பார்த்து பூரித்து கொண்டாடப்படக்கூடியது சனாதன தர்மம். ஆனா 1977ல மதுரையில இந்திரா காந்தி வந்த போது திமுகவால் தாக்கப்பட்ட போது அவருடைய ஆடைகள்ல தாக்கப்பட்ட போது ரத்தக்கரை படிஞ்சத திராவிட மாடல் தலைவருடைய தந்தை, விஞ்ஞான ஊழலுடைய தந்தை என்ன சொன்னார்? மாதவிடாய் கரைன்னு கொச்சப்படுத்தினார். இவர்கள் பெண்களுக்கு உரிய ஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு போதிய ஒரு கௌரவம் கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறார்களா? வெக்கமா இல்ல சார்? இதை சபையில பேசுறதுக்கே வெக்கமா இருக்கு சார். இதை முதல்ல பேசுற அவங்களுக்கு எவ்வளவு வெக்கமே இல்லாம இருந்திருக்கு. ஔவையார், காக்கைப்பாடினியார் போன்ற பெண்பால் புலவர்களை ஈன்றது சனாதன தர்மம். ஆனா பெண்களுக்கு அனைத்து பெருமையும் அள்ளி கொடுத்தது சனாதன தர்மம். ஆனால் கருப்பையை எடுத்தா ஆணும் பொண்ணும் ஈக்குவல் ஆயிடுவான்னு சொன்னது திராவிட மாடல். கருப்பையை எடுத்துட்டா எல்லாம் சமமாயிடும்னா பெண்களுடைய பெருமை குன்ற வேண்டும் என்று வேணுமென்றே குறிப்பார்த்து பெண்களை அவமானப்படுத்தக்கூடியது இவர்களுடைய போக்கு என்றால் சனாதன தர்மம் எல்லாவற்றிலுமே பெண் உயர்ந்தவள்னு கொண்டாடக்கூடியது. பெண்ணினுடைய பெருமையை வேதங்களும் ஸ்மிருதிகளும் நம்முடைய கலாச்சாரமும் பாரம்பரியமும் எப்படி எப்படிலாம் கொண்டாடியதுன்னு பார்த்தோம். அடுத்தது இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு சாராரை மட்டும் தூக்கி வைத்து வர்ணாசிரம பேதம் காட்டுவது சனாதன தர்மம் அப்படின்னு. அதையும் இப்போது உடைக்கும் நேரம். பாகவத புராணத்துல 11வது அத்தியாயத்துல 7வது காண்டத்துல ஒரு ஸ்லோகம், யஸ்ய லக்ஷணம் ப்ரோக்தம் பும்சோ வர்ணாபிவ்யஞ்சகம் யதன்யத்ராபி த்ருஷ்யேத தத்தை நீவ விநிர்திஷேத்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நபர்
அவருடைய செயல்களின் நற்குணத்தால் அடையாளம் காணப்படுவது வேண்டுமே தவிர பிறந்த வர்ணத்தால் அன்று. இது எதுல வருது? பாகவதத்துல வருகிறது. அடுத்தது ஸ்ரீமத் பகவத்கீதையில அத்தியாயம் 4 ஸ்லோகம் 13. அதுல இந்த ஸ்லோகம் என்ன? இந்த ஸ்லோகம் ரொம்ப ஃபேமஸ், பகவத்கீதை தெரியாதவர்களுக்கும் ரொம்ப ஃபேமஸ். ஆனா இதை அறகுறையா கொடுக்கறது தான் திராவிடம். என்ன சொல்லுவான்னா, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசகம் தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம் அப்படின்னு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு நபருடைய குணங்கள் மற்றும் செயல்களினுடைய அடிப்படையில் தான் வர்ணாசிரம அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு என்னால் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். ஆனா திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு? அதேதான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எல்லா உயிர்களும் பிறப்புல ஒண்ணுதான். ஆனா அந்த மாறுபட்ட வேலை அவர்களுடைய மாறுபட்ட மதிப்பை ஏற்படுத்துகிறது, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு இருக்கு. அப்போ பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் திருக்குறளும் மூன்றுமே கொடுக்கக்கூடிய செய்திகள் ஒன்றே. திராவிட சித்தாந்தவாதிகள் எப்போதுமே திருக்குறளுடைய முதல் வரி எடுத்துப்பான், அதே மாதிரி பகவத்கீதையினுடைய முதல் வரி எடுத்துப்பான், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டா. இது பாரு, இது பகவத்கீதை பிரிவினையை விதைக்கிறது, ஆனா திருக்குறள் சமத்துவத்தை விதைக்கிறது அப்படின்னு சொல்லுவான். ஆனா எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு, இது உண்மைக்கு முரணானது அப்படிங்கிறத இந்த சபையில நான் தெளிவுபடுத்த கூறுகிறேன். அப்போ பகவத்கீதை முதல் ஸ்ரீமத் பாகவதம் வரை, திருக்குறள் முதல் மனுஸ்மிருதி வரை எந்த வேதமும் வர்ணாசிரமத்திலோ பெண்களுடைய ஸ்தானத்திலோ பார்க்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சனாதன தர்மத்தினுடைய காரணமாகவே சமூக தர்மத்துல இந்த சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் வருகின்றன அப்படின்னு கிளிப்பிள்ள போல பொய்ய 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 சொல்லி நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கே அப்படிதான் சொல்றதோ, நமக்கு தான் தெரியலையோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை விதைக்கப்படக்கூடியது ஒரு விஷம வேலை அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். திரு ஈவே ராமசாமியினுடைய கருத்தியல் படி ராமாயணம்னா என்ன அப்படின்னா, ராமன் ஒரு பிராமணன். தெளிவா கேட்டுப்போம், ராமன் ஒரு பிராமணன், ராவணன் ஒரு சூத்திரன். ராமாயணம் என்பது பிராமணனுக்கும் சூத்திரனுக்கும் இடையிலான போர். ஆனா உண்மையானது என்ன அப்படின்னு பார்த்தா, வால்மீகியினுடைய மூல எழுத்து முதல் கம்பரனுடைய தமிழ் தழுவல் வரை ராமாயணத்துல எல்லா பதிப்புலையும் நம்ம எதுல செக் பண்ணாலும் ராமன் க்ஷத்திரியனாகவும் ராவணன் ஒரு பிராமணனாகவும் தான் இருக்கே தவிர வைஸ் வருஷா இல்லவே இல்லை. ஆனா இவனுக்கு மட்டும் எங்கேருந்தோ ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அதை சொல்லி 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 நீங்க பாகவதத்தை பத்தி பேசினா அவன் கமெண்ட் போடுவான், ராமருக்கு எதுக்குடா கோயில் அப்படின்னு. நீங்க எதை பத்தி பேசினாலும் அவன் 10 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கான், அந்த 10 பாயிண்ட் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஓடிவிடும். சமூக நீதி என்ற போர்வையில் பொய் சொல்லக்கூடியது இந்த திராவிட இயக்கங்களுடைய பழைய நடைமுறை. இனிமே நிறைய சோசியல் மீடியா வந்தாச்சு, நிறைய விழிப்புணர்வு இயக்கங்கள் உருவாயாச்சு. அதனால இனிமே இந்த பொய் 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 பொய்யா சொன்னாலும் எவனும் மதிக்க மாட்டான். அட போடான்னு நம்ம ஒண்ணுமே கஷ்டமே பட வேண்டாம். அவன் ஒரு கமெண்ட் போட்டா நம்ம பார்க்கறதுக்குள்ளே நம்மால் 10 பேர் ஒரு கமெண்ட் போட்டிருப்போம். திராவிட சித்தாந்தத்தை ஆதரிப்பவர்களால் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படக்கூடியது மனுஸ்மிருதி. அதுலயும் நம்ம பார்த்தோம், இந்த மனுஸ்மிருதியில மனுவினுடைய சட்டங்கள் 1776ல பிரிட்டிஷ் மொழியியலாளர் சர் வில்லியம் ஜோன்ஸால ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கக்கூடிய பெருமை பெற்றது மனுஸ்மிருதி. சும்மா இல்லை மனு அப்படின்றதுனால எனக்கு இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வந்தது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரரசருடைய சிலை பீடத்தில் வைக்கப்பட்ட கல்வெட்டில் நம்ம மனுநீதி சோழனோட பேர் எப்படி தெரியுமா இருக்கு? இனி கெஸ். சமநீதி சோழனா? ஏன்னா மனுங்கிறது வார்த்தையில கூட வரக்கூடாதான், அதனால மனுநீதி சோழன்கிற பேரை மட்டும் மாற்றி சமநீதி சோழன் அப்படின்னு. இதெல்லாம் எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. கேரளாவில் மலப்புரம் மாவட்டம் பொன்னானி தாலுகா எடப்பல் அப்படிங்கிற ஊர்ல சுகப்புரம் தட்சிணாமூர்த்தி கோவிலுடைய 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுல சமூக கட்டமைப்புகள் குறிக்கப்பட்டிருக்கு. அதை எழுதினது யார் அப்படின்னு கேட்டா, சௌத்த பிராமணரும் ஒரு வள்ளுவர் ஜாதிக்காரனும். அதுக்கு பேர் என்னன்னா சுகபுரம் அல்லது சோக்கிரம் அப்படிங்கிற இடத்திற்குண்டான சட்ட தொகுப்பை அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வகைப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிகிறது. அப்போ சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டினுடைய சட்டத்தையே இயற்றியவர்கள் வள்ளுவர் ஜாதிக்காரர்கள். அப்போ இன்னைக்கு அவர்கள் எங்க இருக்காங்க? பட்டியலினத்தில் இருக்காங்க. அப்போ நமக்கே புரியும், சமூகத்தினுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்பவும் படையெடுப்புகளுடைய தாக்கத்திற்கு ஏற்பவும் தான் இந்த வர்ணாசிரமம் இருக்கிறதே தவிர்த்து சனாதன தர்மத்தால் அன்று, சனாதன தர்மத்தால் அன்று அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெரும்பாலான சமூகத்துல
அவர்கள் தன்னுடைய மூதாதையர்களை யாரா சொல்லுவார்கள்னா ஆட்சியாளர்கள், கடவுள்கள், நிலக்கிழார்கள் அப்படின்லாம் சொல்லுவார்கள். அப்போ சனாதன தர்மம் அடிமைப்படுத்தி இருந்ததுன்னா எல்லா சமூகத்தையும், அப்ப எப்படி ஒரு ராஜாவோ மிராசதாரவோ எப்படி ஆயிருப்பான் இல்லையா? இப்படி இது தெளிவாக காட்டுகிறது. ஆனா நம்முடைய சனாதன தர்மம் இப்பேற்பட்ட பெருமையை கொடுத்தா திரு ஈவே ராமசாமி பள்ளுகள் மற்றும் பறையர்கள், அதாவது இப்போ பட்டியல் ஜாதியில் இருக்கக்கூடியவர்கள் கல்வி கற்க வந்ததுனால தான் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை வந்தது அப்படின்னு சொல்றது சமூக நீதியா இல்லைன்னா நம்முடைய கலாச்சாரம் காண்பிக்கக்கூடியது சமூக நீதியா? இன்ஃப்ளேஷனுக்கு பெரிய காரணம் கண்டுபிடிச்சாரு. என்னன்னா கள்ளு கொடுக்கக்கூடியவர்கள் அரிசி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், அதனால தான் பிரச்சனை. அதே மாதிரி புலியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மேல் துணி ரவிக்கைகள் போட ஆரம்பிச்சிட்டார்கள், அதனால தான் பிரச்சனை. இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் வந்தது அதனால தான் அப்படின்னு. ஈவே ராமசாமியினுடைய இந்த பொன்மொழி 1962 முரசொலி பொங்கல் மலர்ல வந்தது. செக் பண்ணிக்கணும்னா இப்படிதான் சொன்னாரான்னு போய் தாராளமா செக் பண்ணிக்கலாம். ஈவே ராமசாமியினுடைய 85வது பிறந்தநாள் செய்தியில 4 எதிரிகளை ஒரு படம் பிடித்து காண்பிக்கிறார். யார் யாருன்னா பார்ப்பனர்கள், பார்ப்பனர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், 4வது யாருன்னா நம்மில் தாழ்ந்தோர். சார் அப்ப நம்மில் தாழ்ந்தோர் யார் சார்? இந்த நம்மில் தாழ்ந்தோர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவர்களுடைய அவல நிலையை, அசிங்கம் பிடிச்ச புத்தி, வன்மம் பிடிச்ச புத்தி எவ்வளவு துச்சமானதுன்னு தெரியும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 2020 பிப்ரவரியில RS பாரதி என்ன சொன்னார்? திமுக அள்ளி வீசக்கூடிய பிச்சையால் தான் தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை சேர்ந்தவர்கள் நீதிமன்ற நீதிபதிகளாக ஆகியுள்ளனர் சொன்னார் இல்லையா? சொன்னார் இல்லையா? அப்ப இந்த அறிக்கையில் அவர் பட்டியல் ஜாதியில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுடைய திறனை புரட்சி மதிப்பிட்டதோடு இல்லாமல் அரசியல் அமைப்பினுடைய நடுநிலைமையுமே கேலிக்குத்தாக்கி இருக்கிறார் இல்லையா? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் 14/5/2020 தனபால் அவர்கள் பிரதிநிதிகளை நடத்திய விதத்தை கண்டித்து சொல்றார். நாங்க என்ன தீண்டத்தகாதவர்களா? தீண்டத்தகாதவர்கள் போல் எங்களை நடத்தணுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப நம்மளை யார் தீண்டத்தகாதவர்கள்? சனாதன தர்மம் யாரையுமே தீண்டத்தகாதவர்கள் சொல்லலையே. அப்ப நீங்க சொல்லக்கூடிய தீண்டத்தகாதவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கும்படியா இருக்கு. 1835 மெக்காலே சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊர் கல்வியினுடைய நிலை என்ன பார்த்தார்கள். அந்த ரிசர்ச் பண்ணது 1822 சர் தாமஸ் மன்றோ. அவர் பார்த்தபோது திருநெல்வேலியில பிராமணர்களுடைய கல்வி சதவிகிதம் 21.8%, இதர மக்களுடையது 60% மேலாக. மருத்துவ படிப்புல மொத்தம் 194 சீட்டு, அதுல 39 பிராமணர்கள். அதை தவிர்த்து பெரும்பாலும் பிற ஜாதியினர் தான் படித்தார்கள். அப்படின்னா சனாதன தர்மம் எல்லாரையும் அமுக்கி வச்சிருந்தா எப்படி சார் எல்லாரும் படிச்சிருக்க முடியும்? சனாதன தர்மம் தவிர்க்க எப்போதும் ஒரு காலகட்டத்திலேயும் மகான்கள் தோன்றி சனாதன தர்மத்துக்கு வரக்கூடிய கேடையெல்லாம் அழித்து நல்வழிப்படுத்தக்கூடிய இந்த சனாதன தர்மத்தினுடைய பெருமை. இப்பேற்பட்ட சபையில உங்க எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பேச தமிழா பேசிய டீமுக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு முன்பு, சனாதன தர்மம் தழைக்க எப்போதும் தன்னை வருத்திக் கொண்டு பாடுபடும் எத்தனையோ வீடியோஸ் போட்டிருக்கார், எத்தனையோ மணி நேரங்கள் ஆதாரங்களோடு சனாதன தர்மம் பற்றி பேசியிருக்கார். எனக்கு இந்த தலைப்பில் பேருதவி செய்த வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மைய நிறுவனர் திரு பாலகௌதமன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை சமர்ப்பித்துக் கொண்டு, இந்த சனாதன தர்மம் என்றென்றைக்கும் பட்டுளி வீசி பறக்க நாம எல்லாரும் புருஷ பிரயத்னம் அப்படிங்கக்கூடிய முயற்சியும் செய்துவிட்டு இறைவனிடம் பாதத்தை போடுவோம். ஊருக்காவல் சாமிகளே உங்க பாதம் கும்பிடுறோம். ராமரவிக்குமார் வந்திருக்காரு, இந்த பாட்டுடைய தலைவர். இந்த பாட்டை தப்புன்னு நினைச்சிடணும். ஊருக்காவல் சாமிகளே உங்க பாதம் கும்பிடுறோம். மண்ணே சவிச்சிடணும், மாம்பழையும் பெய்திடணும், நீதி கிடைச்சிடணும், இங்கதனை செய்திடணும், தனதனத்தானே தன்னானத்தானே. பிள்ளையாரப்பா ஐயனார் கருப்பசாமி, வெளியாண்டு இருளப்பசாமி,
புலிமாயி அம்மா, வெறுங்காடி அம்மா, புட்டுக்காடி அம்மா, எகிரி அம்மா, இஞ்சல காமாட்சி, காத்தாயி, பாகம் தெரியாம சாணி அம்மா, பாதாள பேச்சி அம்மா, அத்தனை சாமிகளும் ஒரு ரூபாய் எழுந்தவளே, அத்தாவே பாரத மாதாவே வணங்குகிறோம். வெட்டி பிளந்த தேசத்தை ஒட்டி நாம இணைச்சிடணும், வெட்டி பிளந்த தேசத்தை ஒட்டி நாம இணைச்சிடணும். உன் புகழ் பரப்பிடவே, உன் பணி செய்திடவே, ஒரு போற்றி உத்தமரா, நாடு போற்றி நல்லவரா, நீங்கள் நல்லாயிடணும், நல்லா தந்திடணும், நீங்கள் நல்லாயிடணும், நல்லா தந்திடணும். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.